உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது. அது இது மற்றவங்களுக்கு எப்படியோ, என்னை பொறுத்தளவு என்னுடைய அனுபவத்துக்கு இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இருந்தாலும் ஒரு தடவை ஒரு பெரியவங்க இதை ஒரு செய்தித்தாளிலேயோ அல்லது ஏதோ ஒரு இதில் நான் பார்த்துருக்குறேன், சொல்ல கேட்டிருக்கு இந்த கலியுகம் எப்படி இருக்குது அப்படின்னா. அவர் ஒரு சான்றோர், விஷயம் தெரிஞ்ச ஒரு மனிதர், பெரிய ஒரு ஆன்மீகவாதினே சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கார். அதை நான் குறித்து வச்சேன் அப்போவே, இந்த கலியுகம் எப்படி இருக்குங்கிறது. அவர் ஏதோ அவருடைய அனுபவத்தில் யாரோ இது கேள்விப்பட்டு சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார். அதை அவர் சொன்னதை நான் ஒரு காலத்தில் குறித்து வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் தொலைவிப்போ அதை எடுத்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேனே தவிர, இந்த கலியுகம் எப்படி இருக்குங்கிறத நான் இது பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது. நான் கேள்விப்பட்டதை, எனக்கு சொன்னதை எழுதி வச்சுருக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கலியுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, நான் இதை கேள்விப்பட்டு எழுதியே ஒரு 15 வருஷத்துக்கு பக்கம் இருக்கும். இன்றைக்கி நம்ம கண்டதில்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு பெரியவங்க ஒருத்தர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ நானும் கூட இருக்கிறேன். அப்போது இதை பற்றி அவங்க பேசும்போது இது எனக்கு தெரிஞ்சுது. அதைத்தான் உங்களுக்கு இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னா, அவங்க பேசினதை எழுதி வச்ச அந்த குறிப்பை சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்க்கலாம். ஆனால் எல்லாமே மாறி மாறி இருக்குது. முன்னில பெரியவங்க வீட்டில் இருந்து பெரியவங்கள, இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, ஒருத்தர் ஒரு விஷயமா பெரியவங்க பெரியவங்களை பார்க்குறதுக்காக வீட்டில் அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, தாத்தா இருக்காங்களான்னு கேட்டால் வெளியே போயிருக்கிறாங்க, வருவாங்க, வந்தால் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது சொன்னாங்க கூட, இல்லை அப்பா வந்தாவா அம்மா வந்தாவா நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்கன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க. அப்போது சரின்னு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த பெரியவங்க இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இப்போ வீட்டில் இருக்கிறது இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி வந்தால் ஒரு விஷயத்தை சொல்லி, இது இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி செய்யலாம்னு இருக்க, என்ன பண்ணலான்னு, இது உங்களுக்கு சரிதானான்னு கேட்டால், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க, எதுக்கு பிள்ளைங்க வரட்டு நான் கேட்டுட்டு சொல்கிறேன். முன்னையெல்லாம் அப்பா அம்மாவர்கிட்ட கேட்டுட்டு பேசுங்க, அவங்ககிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட எதையும் நீங்கள் இது பண்ணுங்கள், வந்தால் நேரில் பார்த்து பேசுங்கன்னு பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய், இப்போது பிள்ளைகளை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலம் மாறிடுச்சு. அப்போ இப்போ நடந்துகிட்ருக்கிற நிலை அதுதானே. அப்போ இப்போவே அந்த கலியுக மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது இதுவே நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. இதை போல் நிறைய சொல்லலாம். நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அப்போ இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது, நான் குறித்து வச்சது படிக்கிறேன். அதாவது அவங்க சொல்கிறாங்க, இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யும் காலம், அப்பனை பிள்ளை உதைக்கும் காலம், கொண்ட புருஷனை திட்டும் காலம், இவர் கூலி கொடுத்து போகும் காலம், மங்கைக்கு மஞ்சள் அரைக்கும் காலம், மானமில்லா கலிகாலம், தங்கையை அண்ணன் புணரும் காலம், தாயை கண்டால் போகும் காலம், பெற்ற பெண்ணை தகப்பன் புணரும் காலம்,
பேயை கண்டால் பயக்கும் காலம், கட்டின மாது அலையும் காலம், இவன் காவி உடுத்தி திரியும் காலம், புட்டி புட்டியாய் குடிக்கும் காலம், மகா புழுகருக்கு ஏத்த காலம், பொய்யான பத்திரம் எழுதும் காலம், சாட்சியை சோடித்து செய்க்கும் காலம், தெய்வ பொருள் பொன் பொருள்களை திருடும் காலம், தீவினைக்கு அஞ்சாத கலிகாலம், முண்டை பிள்ளை பெறும் காலம், மோசத்துக்கு அஞ்சாத கலிகாலம். அதெல்லாம் இன்னும் நிறையா எல்லாம் சொல்லியிருந்தார். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எழுதி இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இது அப்படி அவங்க அந்த பெரியவங்க 2 பேரும் பேசும்போது இப்படி வருங்காலம் இந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறது எப்போவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் குறித்து வச்சேன். ஆனால் இது இப்போ இப்படி எனக்கு ஒரு கேள்வியை அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும்னு நான் அன்றைக்கி நினைக்கல. அதனால் இப்படி தான் கலியுகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இதை பெரியவங்க மகானுகளில் இதெல்லாம் முதல்ல கணிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டும் இருக்குது இந்த உலகத்தில். இது ஒரு எப்படின்னு கேட்டால், இப்போ இதெல்லாம் நடந்து இதெல்லாம் அழிவை தேடி போகுதுன்னு அர்த்தம். அழியுங்காலம். அப்போ அழியுங்காலம் வரணுன்னா இவனுக்கு அழிவு வந்துருச்சாட்டம் இருக்குது. அதுதான் இப்படி ஆரவாரத்தோடு இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு தெரியுறியா, இவன் அழிஞ்சு போவேங்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த யுகம், இந்த கலியுகம் அழியிற அந்த தருணத்தில் இருக்குது. அதனால இது இப்படி தான் நடக்கும். இது கண்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளை சூதானப்படுத்திக்கணும். இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்மளை சூதானப்படுத்தி அந்த இறையர்களை நாடி போகணுன்னா முதல்ல ஒழுக்கம் வேணும். அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் ஒழுக்கத்தை பற்றியே, ஒழுக்கத்தை உயிராக நினைக்கணும். நம்ம உயிரை நினைக்கிறவன் மற்றவங்களுக்கு அதை நான் சொல்கிறதுக்கு காரணமே, உயிரை ஒழுக்கம் உயிர். அப்போ மனித நேயம், மாண்புடைய ஒழுக்கம், உயிரென நம்ம நினச்சி வாழ்ந்த அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம போய் சிக்க மாட்டோம். அதனால் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சனால இதெல்லாம் தானாக எல்லாம் அடங்கிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.